பருத்தித்துறை பொது சந்தை திறப்பு விழா ஆளுநர் வேதநாயகம் முக்கிய அறிவுறுத்தல். உள்ளூராட்சி மன்றங்கள் பெற்றுக்கொள்ளும் வருமானங்களை தமது பிரதேச மக்களின் வாழ்வாதார மேம்பாடுகளுக்காக பயன்படுத்த வேண்டும். அதனை நிரந்தர வைப்பில் சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடாது என்று வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகம் கருத்து தெரிவித்துள்ளார். பருத்தித்துறை நகரசபையின் ஆளுகைக்குட்பட்ட பருத்தித்துறை மரக்கறி பொது சந்தை இன்று 10/1/2025 வெள்ளிக்கிழமை திறந்து வைக்கப்பட்டது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிதியுதவியுடன் உள்ளூர் அபிவிருத்தி உதவித் திட்டத்தின் கீழ் 45 மில்லியன் ரூபாய் செலவில் இந்த சந்தை கட்டமைக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வு பருத்தித்துறை நகரசபை செயலாளர் திருமதி தாரணி கஜமுகனின் தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட வடக்கு மாகாண பிரதம செயலாளர் இளங்கோவன் உரையாற்றுகையில், ஒதுக்கப்படும் நிதியை சரியான காலத்துக்குள் செலவு செய்து முடிப்பது எமக்கு பெரிய சவாலாக இருந்தாலும் இந்த கட்டடத்தை நேர்த்தியாக முடித்த ஒப்பந்தக்காரருக்கு நன்றி தெரிவிக்கின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதம விருந்தினராக கலந்து கொண்ட ஆளுநர் வேதநாயகன் உரையில், பௌதிக வளங்களின் முன்னேற்றம் அபிவிருத்திக்கு இன்றியமையாதது. அதே சமயம் சேவையின் தரத்தை மேம்படுத்துதல் மிக முக்கியமானது. மக்களுக்கு தரமான, விரைவான, அன்பான சேவைகளை வழங்குவதில் உள்ளூராட்சி மன்றங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என கூறியிருந்தார். கௌரவ ஜனாதிபதியின் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை செயல்படுத்த உள்ளூராட்சி மன்றங்கள் நம்பகத்தன்மையுடன் செயலாற்ற வேண்டும் என்று குறிப்பிட்டார். ஜனாதிபதியின் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை செயல்படுத்த உள்ளூராட்சி மன்றங்கள் நம்பகத்தன்மையுடன் செயலாற்ற வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நகரசபையின் இளைய நிர்வாகிகள் துடிப்புடனும் உழைப்புடனும் செயல்படுகின்றனர் என்பதை பாராட்டி, இந்த பொது சந்தையின் பராமரிப்பு அவசியம் என்றும் இதன் வெற்றிக்கான அடிப்படை அதுவே என்றும் அவர் கருத்து கூறியிருந்தார். இந்த நிகழ்வில் பருத்தித்துறை பிரதேச செயலாளர் சத்யசீலன், வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் திருமதி தேவநந்தினி பாபு, யாழ் மாவட்ட உதவி உள்ளூராட்சி ஆணையாளர் போ ஸ்ரீவர்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு இந்நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது. வைத்து பருத்தித்துறை நகர பகுதிக்கு பெருமைப்படுத்திய எமது வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் திரு நாகலிங்கம் வேதநாயகன் ஐயா அவர்களுக்கு எமது இதயங்கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் லஞ்சமில்லாத ஒரு நிர்வாகம் மக்கள் நம்பிக்கை வைக்கின்ற நிர்வாகம், எங்களுக்கு அந்த அலுவலகத்துக்கு போனால் எங்களுக்கு நேர்மையான, விரைவான, ஒரு அன்பான சேவை கிடைக்கும் என்று மக்கள் நம்பிக்கை வைக்கின்ற ஒரு நிர்வாகம் நடைபெறுவதுதான் மிக முக்கியமானது. அநேகமாக உங்களுக்கு தெரியும், நாங்கள் பல இடங்களிலே பார்த்துக்கிறோம், பல அலுவலகங்களிலே மக்கள் வந்து தங்களுடைய காரியங்களை உடனே செய்கிறார்கள்.